ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா இன்னும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் வந்து விஜய் பார்வதி வந்து அவங்களோட அந்த உரையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது எப்படி வந்து மன்னரை வரவேற்கணும், வரவேற்றோடனே ஒரு சொற்பொழிவு, அவங்களோட ராஜ்யத்தை பற்றியும் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பற்றியும் வந்து பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்குன்னு புனைப்பெயர் அவங்களே வந்து சூட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 7:30 எழுத்துட்டாப்புல நம்ம கானா வினோத் என்ன 7:30 எழுத்தார் அப்படின்னா, ஆளுக்கு ராஜாவுக்கு உண்டான வேஷம் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துட்டாங்க. அந்த ராஜ்யத்துக்குன்னு சொந்தமானு சொல்லிட்டு ஒரு சில வச்சுருப்பாங்களே, நகை, வைடூரியம், கிரீடம்னு, அதில் ஒரு பெரிய கிரீடம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டார் நம்ம கானா வினோத். அந்த கிரீடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய கிரீடம், இது எனக்கு வந்து இங்கே குத்துதும் சின்னது, அதுவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, என்ன பண்ண நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். இவர் சபை டென்ஷன் ஆகிட்டாப்புல, ஏங்க அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஓடுதுங்க, அது ஏங்க எடுக்கிறீங்கன்னா, இவங்க எல்லாம் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, ஏன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாதா, அமித் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சபரி என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, நீங்கள் முதல் தலையாக இருக்காதிங்க, எங்கள் கேரக்டரை வாங்கன்ட்டார் அவர். ஆனால் சொல்கிற கடமை இதில் எல்லாத்துலேயுமே நம்ம சபரி குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்துட்டு எல்லாருமே வந்து இதை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுக்கிறாங்க. மேபி பிக் பாஸ் வந்து அதுலேருந்து ஒரு கதையை கூட வச்சுருக்கலாம். ஏன்னா வின் பண்ணுறவங்களுக்கு அந்த ராஜாபிஷேகம் மாதிரி வந்துட்டு வரும்ல, வின் பண்ணுறவங்களுக்கு அந்த இருக்கிற அந்த கிரீடத்தை வந்து போடலாம் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். பட் இது வரைக்கும் அதை பற்றி அனௌன்ஸ் எதுவும் வரல. பட் சபரி கேட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் வந்து அங்கே இருக்கிற டீம், அதாவது கானா வினோத்தோட அந்த ராஜ்யசபை எல்லாருமே வந்துட்டு இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோடனே அவர் போயிட்டாப்புல. சரி எதுக்கு, ஏற்கனவே நம்ம மேலே ஃபால்ட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, இதுலேருந்து ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ கல்லன்னு இருக்க போது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுமைனா, கானா வினோத் டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வாய், கானா வினோத் சொல்லவே தேவையில்லை. ரெண்டாவது புலவராக இருக்கிற பானபத்திரம் ஓனாண்டி, நம்ம வக்கரம் விற்கிறவராக இருக்கார். என்னென்ன நடக்க போது தெரியல. பாவம் இந்த பக்கம் தர்பீஸை வந்து பிழிய போகிறாங்க. ஏன்னா தர்பீஸில் அவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நக்கலாக பேசுகிற ஆள் யாருமே இல்லை. திவ்யாவும் இந்த கானா பக்கம் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தர்பீஸ்க்கு செம்ம வெயிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.